வணக்கம். இங்கிலீஷ்ல இந்த ஆட் டு ஆனது எந்த மீனிங்ல வரும், சென்டென்ஸ்ல வர்றப்போ எப்படி சரியா யூஸ் பண்ணுங்கிறத அடுத்தடுத்து வழக்கம் போலவே எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், இடியம்ஸ், ஃப்ரைசஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அப்படியே அங்க போயிட்டு இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி வொக்காபுலரி சென்டென்சஸ் எல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதெல்லாத்தையுமே சரியா யூஸ் பண்றப்ப மட்டுமே ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு வழக்கம் போல எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஆட் டு ஆனது எந்த மீனிங்ல வருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கிறத அப்படியே கத்துட்டு போயிடலாம். எல்லாருமே இதை பார்த்த உடனே OUGHT அவுட்டுன்னு தான் தெரியும். இதை ஆட்டுன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட மீனிங் என்னன்னு பார்க்குறப்போ இந்த ஆட் டு ஆனது நாம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வெர்பா தான் வரும். மோடல் ஆக்சிலரிஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு ஒரு மோட் இருக்கும், மீனிங் இருக்கும். குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வெர்பா இது வர்றதுனால இதுக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்குங்கிறத நாம ஏற்கனவே 2 வீடியோஸ்ல பார்த்துருக்கிறோம். அதாவது இது ஒரு மோடல் ஆக்சிலரி வெர்ப் மாதிரியும் வரும், ஒரு மெயின் வெர்ப் ஆக்ஷன் மெயினான வேலையை குறிக்கக்கூடிய மெயின் வெர்ப் மாதிரியும் அதோட பண்புகளையும் வச்சிருக்கும். ஸோ அங்கேயும் இங்கேயும் பாதி பாதியா இருக்கிறதுனால இதை குவாசி மோடல் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இது ரெண்டுத்தையுமே கலந்து ஒரு கலவையா வர்றதுனால செமி அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டையும் புதுசா ஆட் பண்ணி குவாசி செமி மோடல் அப்படின்னு கடைசியா சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறத ஏற்கனவே நாம 2 வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ அப்படி ஒரு குவாசி செமி மாடலா வரக்கூடிய இந்த ஆட் டு ஆனது ஒரு சென்டென்ஸ்ல வர்றப்ப ஒருவர் ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா செஞ்சா நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளா, இட் வில் பி பெட்டர் இஃப் யூ மைண்ட் யோர் வேர்ட்ஸ். நீங்க உங்களுடைய வார்த்தைகளை கவனமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இது இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ரொம்பவே லாங்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஆட் டு ஆனது இதை அப்படியே மொத்தமா சுருக்கி சிம்பிளா இந்த ஆட் டுன்னு வந்தாலே ஒருவர் ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா செஞ்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிளா இதையே அப்படி சுருக்கி சொல்லணும்னா சரியா சொல்லிட்டீங்க. யூ ஆட் டு மைண்ட் யோர் வேர்ட்ஸ். It will be better if you mind your wordsங்கிறத ஷார்ட்டா you are to mind your words. நீங்க உங்க வார்த்தைகளை மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா பண்ணுனா நல்லா இருக்கும், இந்த மாதிரியான மீனிங்ல வந்துருது. அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. We are to obey our elders. நாம நம்மளுடைய மூத்தோர்களுக்கு கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை, உயிரெல்லாம் ஒன்றும் போயிடாது, ஆனா அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது ஒரு நற்பண்பு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆட் டுவை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸை சென்டென்ஸ்ல வெளிப்படுத்துறாங்க. இப்போ உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா நாம என்ன சொல்ல போறோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே இதோட வெர்ப் ஃபார்மட்டை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட் டு ஆனது இந்த வேலையை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடுது. அது எந்த வேலைங்கிறது இதுக்கு அப்புறமா வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல வரக்கூடிய மெயின் வேர்ப், மெயினான ஆக்ஷனை குறிக்கக்கூடிய மெயின் வேர்ப் ஆனது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் obey அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்படி இந்த ஆட் டு பிளஸ் மெயின் வேர்ப் ஆனது கண்டிப்பா இன்ஃபினிட்டிவா தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க. ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி தான் இந்த ஆட் டு ஆனது கண்டிப்பா ஒரு மோடல் ஆக்சிலரி வெர்ப் மாதிரி பக்கத்தில் வரக்கூடிய ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாவும் வேலை செய்யும். அதே நேரம் இதுக்குள்ளேயே ஒரு ஆக்ஷனும் இருக்கும். அதாவது ஒரு மெயின் வேர்ப் செய்யக்கூடிய ஆக்ஷனை இதுவும் சுமந்து தான் வரும். அப்படி பார்க்குறப்போ இந்த ஆட் டு ஆனது இதுக்குள்ளேயே செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனையும் சுமந்து தான் வருது. அதே நேரம் இந்த மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாவும் வருது. இப்படி அதுல பாதி இதுல பாதி அறகுறையா கலவையா வர்றதுனாலயே இதை நாம குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கிறத ஏற்கனவே 2 வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். இப்பவுமே லைட்டா ஞாபகப்படுத்தியாச்சு. அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். Donald had to finish his drawing as possible as soon as he has some other works.
டொனால்ட் ஆனவன் அவனுக்கு வேறு சில வேலைகள் இருப்பதால் படம் வரைதலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாகவே முடித்து கொண்டால் நன்றாக இருக்கும். இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனா செஞ்சா நல்லா இருக்கும். The servant ought to clean this table too. வேலையால் இந்த மேசையும் துடைத்தால் நன்றாக இருக்கும். Phillips ought to stop speaking bad words. வேண்டாம் பிலிப்ஸ், இதோட நிறுத்திக்குவோம். கெட்ட வார்த்தைகள் பேசுவதை பிலிப்ஸ் ஆனவன் நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். Eric also join us in this trip. எரிக்கும் இந்த ட்ரிப்ல நம்மளோட சேர்ந்துக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். That nice day ought to come again. அந்த நல்ல நாள் திரும்பவும் வந்தால் நன்றாக இருக்கும். Dr. Kalam ought to be with us now too in nation building. தேசத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையில டாக்டர் கலாம் அவர்கள் இப்போதும் கூட நம்மோடு இருந்தால் நன்றாக இருக்கும். Wilson also ought to accompany Tom in this work to complete it without congestion. இந்த வேலையை தடையின்றி முடிப்பதற்கு வில்சன் ஆனவன் டாமையும் இந்த வேலையில் உடன் சேர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். The next movie ought to release in this year itself. தளபதி அடுத்த படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிட்டா நல்லா இருக்கும். The politicians ought to work honestly for the people. ஆசைய பாரு அப்படின்னு சொன்னாலுமே நாம இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டுவானது இந்த வேலையை தான் செய்து இப்படியெல்லாம் பண்ணியிருந்தா என்னைக்கோ விளங்கி இருப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லல. இந்த மாதிரி நேர்மையாக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை நாம சொல்லவும் முடியாது. காசை வாங்கிட்டோமா அலறான் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. அடுத்த எக்ஸாம்பிளுக்குள்ள போயிடலாம். ஆனா மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு verb ஃபார்மட்டை மட்டும் விட்டுறக்கூடாது. The government ought to stop executing schemes against the welfare of the people அப்படின்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. அரசானது மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸாம்பிளாவே சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம்பிளுக்குள்ள போயிடலாம். The government ought to announce free things and money for the festivals in this year too. ஆக அந்த வகையிலே அரசானது இந்த வருஷத்துல வரக்கூடிய விழாக்களுக்கும் இலவச பொருட்கள் அதேதான் விலையில்லா பொருட்கள் மற்றும் பணத்தை 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம எக்ஸாம்பிள்ல இருக்கிறது மணி பணம் ஆகியவற்றை அறிவித்தால் நன்றாக இருக்கும். வேற என்ன பண்றது, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு. யாராவன் நான் இல்லைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு கிளம்பிட மாட்டோம். நாளைக்குமே இதே மாதிரியே அடுத்தடுத்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரிஸை வச்சு செய்ய ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே இந்த ஆட்டு பத்தி ரொம்பவே டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம். இந்த ஆட்டுவானது ஒரு குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்பா வருது. இதோட மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா செஞ்சா நல்லா இருக்கும். அண்ட் இதோட verb ஃபார்மட் இந்த ஆட்டு பிளஸ் ஏதாவது ஒரு இன்ஃபினிட்டிவ் verb. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி மைண்ட், ஒபே, கிவ், அனௌன்ஸ் இது மாதிரியான ஏதாவது ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்பை சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த ஆட்டுவும் மெயின் வேர்பும் சேர்ந்து வர்றதுனால அந்த குறிப்பிட்ட வேலையை அந்த நபரானவர் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுதுங்கிறத ரொம்பவே டீட்டெயிலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ வழக்கம் போல இது வரைக்குமே இந்த ஆட்டூல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒரு வேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஏந்திரங்க இந்த சேனல். இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வரக்கூடிய நம்மளுடைய லிங்க்பால் எக்ஸிஸ்ட் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த டெய்லி யூஸ் இடியம்ஸ், ஃப்ரைசஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டுமே இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க வழக்கம் போல இங்கேயே தொடர்ந்து இருந்துருங்க நம்ம சேனல் Intellect.